ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதின போட்டியில இந்தியா சூப்பரா பாகிஸ்தானை ஜெயிச்சிருந்தாங்க. இதுல கோலி செஞ்சுரியை போட்டது பாகிஸ்தான் ரசிகர்களை மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட முன்னாள் கிரிக்கெட் வீரர்களையும் பாராட்ட வச்சிருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட கிங்னு சொல்லப்படுற பாபர் அசாம் சமீப காலமாவே சொதப்பிட்டு வர காரணத்தினால பாகிஸ்தானோட முன்னாள் பிளேயரான ஷோயப் அக்தர் அவரை பத்தி ஒரு பேட்டியில கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. இப்ப ஷோயப் அக்தர் இதை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, விராட் கோலி தான் கிரிக்கெட்டோட கிங். கோலியோட ஐடியல் யாருன்னு பாருங்க, சச்சின் டெண்டுல்கர். அவர் 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. சோ இப்ப விராட் கோலியும் அவரோட வழியை தான் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அதுலயும் விராட் கோலிக்கு சேஸ் பண்ற எபிலிட்டி மட்டும் இல்லாம பெரிய மேட்சஸ் டாமினேட் பண்ற விஷயம் தான் அவரை ஒரு ட்ரூ சாம்பியனாவே மாத்திருக்கு. இன்னொரு பக்கம் பாபர் அசாம் எடுத்துக்குங்க. அவரோட ஹீரோ யாருமே கிடையாது. அவர் வெறும் டொக் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. பாபர் அசாமோட ப்ராசஸே ரொம்ப தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒரு பெரிய ஃப்ராட். ஒரு பிரஷரான சிச்சுவேஷன்ஸ்ல கூட இவங்களால ஒழுங்கா விளையாட தெரியல. இவங்க நிஜமாவே ஓவர் ரேட்டடான பிளேயர்ஸ். சோ விராட் கோலி எங்க இருக்காரு, அவர் கூட நீங்க பாபர் அசாம கம்பேர் பண்ணவே கூடாதுன்னு அக்தர் விலாஸ் இருக்காரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் அண்டர் பிரஷர்ல பர்ஃபார்ம் பண்ற விராட் கோலியோட கன்சிஸ்டன்சி தான் அவர் ஒரு பெரிய பிளேயரா மாதிரி இருக்கு. பாபர் அசாம்க்கு டேலண்ட் இருக்குதான், ஆனா அவர் கோலி லீக்ல இல்லன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ பாகிஸ்தானுக்கு ஒரு ரியாலிட்டி செக் தேவை. அவங்க பாபர் அசாம கோலி அளவுக்கு ஹைப் பண்றதை விட்டுட்டு அவங்களோட டீமை ரீபில்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். சோ மக்களை, ஷோயப் அக்தர் அவர்களோட கமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.